ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கின்றார். சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் 4 கிரகங்களும் ரிஷப ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். கேது பகவான் கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலே அமர்ந்திருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. ஜூன் மாதம் 9ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். மீண்டும் அவர் மிதுன ராசியிலிருந்து ஜூன் மாதம் 26ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். ரிஷப ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். ஆகவே உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மிதுன ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் புதன் பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 9ஆம் தேதி அவர் ராசியிலே பயணம் செய்வார். 9ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் தேதிக்கு பிறகு பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்து சந்தோஷ நிலவக்கூடிய சூழல் ஏற்படும். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் லாபஸ்தானத்திலே ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பண வரவுகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இம்மாதம் விரயஸ்தானத்திலும் ராசியிலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் தைரிய வீரிய ஸ்தானத்தை பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் பார்வையிடுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையடைகிறார். தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் சிலர் மேன்மை அடைவீர்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ரியல் எஸ்டேட்டை நடத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை லாபஸ்தானத்தில் ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் புத்திரஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே ராசியிலே அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுண்டு. சிலருக்கு புத்திரர்களான பெயரும்புகளும் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம்
புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. காதலர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவானும் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். கடனுக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கியாளர்கள் உங்கள் அழைத்து கடன் கொடுக்க தயாரான நிலையில் இருப்பார்கள். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவதே நல்லது. பங்காளிகளுடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையேல் உங்களுக்குள் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போய் தொழில் நடத்துவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகளெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில், இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் பெரிய ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழலை கூடி வரும். தொழில் ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை தேடுபவர்களாம் ஒன்றுக்கு பல முறை முயற்சி செய்த பிறகே வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டும். எதையும் மனதைரியத்தோடு எதிர்கொள்வதே மிகவும் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே பல போட்டிகளும் பொறாமைகளும் இருப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். சாதுரியமாக நடந்து கொள்வதே மிகவும் நல்லது. தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் தொழிலிலே சில போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கும். எதையும் நிதானமாக கையாள்வதே சிறப்பு. லாபஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதில் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.